ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ரஞ்சினி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்போ ஜாயின் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பார்த்தோம். ஸோ ஷோல்டர் ஜாயினோட பார்ட் 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது பார்ட் 2 வீடியோவும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்தது பார்ட் 2 வீடியோ இருக்கும் ஷோல்டர் ஜாயினோடது. ஸோ அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்போ ஜாயிண்ட் 15 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா 5 மார்க்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லைனா இதில் உள்ள லெக்மெண்ட்ஸ், எல்போ ஜாயிண்டில் இருக்கிற லெக்மெண்ட்ஸ், ரேடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட், அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட். ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டடான கொஷின். ஸோ அதை கேட்பாங்க. அண்ட் இதில் உள்ள கிளினிக்கல் அனாட்டமி கால்ஃபர்ஸ் எல்போ, இது மாதிரி நிறைய எல்போ சம்மந்தமாக கிளினிக்கல் அனாட்டமி இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அனாட்டமஸ் அரௌண்ட் எல்போ ஜாயின், அதாவது பிளட் சப்ளை ஆஃப் த எல்போ ஜாயின். ஸோ அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது நான் பார்ட் 2 வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது என்ன டைப், சைனோவியல் டைப் தான். ஸோ சைனோவியல் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன வெரைட்டி அப்படின்னா ஹிஞ்ச் வெரைட்டி, ஓகேவா. அதுக்குள்ளே என்ன டைப்னா சப்டைப் காம்பவுண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்டைப் புக்கில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் 3 ஜாயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்போ ஜாயின்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ ஹியூமரோ அல்னா ஜாயின், ஹியூமரஸும் அல்னாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஹியூமரோ ரேடியல் ஜாயின், ஹியூமரஸும் ரேடியலும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்சிமல் ரேடியோ அல்னா ஜாயின். ஸோ இந்த 3 ஜாயின்ஸ் இதில் எல்போ ஜாயின்ஸில் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகுலேட்டிங் போன்ஸ், அதாவது இதில் என்னென்ன போன்ஸ் ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா ஹியூமரஸ் போன் இருக்கும், அதாவது லோவர் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ் ஆர்டிகுலேட் ஆகும். அதே மாதிரி அப்பர் எண்ட் ஆஃப் த ரேடியஸும் அல்னாவும் ஆர்டிகுலேட் ஆகும், ஓகேவா. ஹிஞ்ச் வெரைட்டி ஆஃப் சைனோவியல் ஜாயின் அப்படின்னு போட்டு போகிறாங்க. ஸோ இது எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னா லோவர் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ்க்கும் அப்பர் எண்ட் ஆஃப் த ரேடியஸ் அண்ட் அல்னா போனுக்கும் பிட்வீனில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த எல்போ ஜாயின் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இது லோவர் எண்ட் தானே, இது லோவர் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ், இது ரேடியஸோட அப்பர் எண்டு, இது என்னென்னா அல்னாவோட அப்பர் எண்டு. ஸோ இதுக்கு இடையில தான் எல்போ ஜாயின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆர்டிகுலேஷன்ஸ் பார்க்கலாமா. ஆர்டிகுலர் சர்ஃபேஸ், அதாவது இதில் 2 ஆர்டிகுலேஷன்ஸ் நடக்கும். ஒன்று ஹியூமரோ அல்னார் ஆர்டிகுலேஷன், ஹியூமரோ ரேடியல் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு 2 ஆர்டிகுலேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹியூமரோ அல்னார் ஆர்டிகுலேஷன் ட்ராக்லியா ஆஃப் த ஹியூமரஸும் ட்ராக்லியா நாச் ஆஃப் தி அல்னாவும் ஆர்டிகுலேட் ஆகும். நெக்ஸ்ட் ஹியூமரோ ரேடியல் ஆர்டிகுலேஷன் கேப்சுலம் ஆஃப் த ஹியூமரஸும் சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ரேடியஸும் ஆர்டிகுலேட் ஆகும். ஹியூமரோ அல்னார் ஆர்டிகுலேஷன், அதாவது இது ஹியூமரஸா, இது அல்னா போன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்குது ஹியூமரோ அல்னார் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு இடையில நடக்குது அப்படின்னா ட்ராக்லியா ஆஃப் த ஹியூமரஸ்க்கும் ட்ராக்லியா நாச் ஆஃப் தி அல்னாவுக்கும் இடையில நடக்குது, பிட்வீனில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹியூமரஸும் ரேடியஸும் ஆர்டிகுலேட் ஆகினால ஹியூமரோ ரேடியல் ஆர்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு இடையில நடக்குது அப்படின்னா அந்த கேப்சுலம்க்கும் ஹெட் ஆஃப் த ரேடியஸ்க்கும் இடையில நடக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஆர்டிகுலேஷன்ஸ் தான் டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பல்ல கேப்சுலம் ட்ராக்லியும் ஆர்டிகுலேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று கொரோனாய்ட் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ கொரோனாய்ட் ஃபோர்ஸா எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ராக்லியாவுக்கு மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது கொரோனாய்ட் ஃபோர்ஸா, சாரி இது பார்த்திங்க அப்படின்னா கேப்சுலம் இருக்கா. ஸோ இந்த கேப்சுலம்க்கு மேலே ரேடியல் ஃபோர்ஸா ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷன், நம்ம கையை எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷன் பண்ணுறப்போ இந்த ரேடியல் ஃபோர்ஸாகவும் ஹெட் ஆஃப் த ரேடியஸும் ஆர்டிகுலேட் ஆகும், ஓகேவா. அதான் சொல்லியிருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் ரேடியல் ஃபோர்ஸா லைஸ் எபோவ் த கேப்சுலம். இது எது கூட ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா ரேடியல் ஹெட் கூட ஆர்டிகுலேட் ஆகும். எப்போ ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம், நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா கேப்சுலமும் ஹெட் ஆஃப் த ரேடியஸும் சேர்ந்து ஆர்டிகுலேட் பண்ணும் அப்படின்னு படித்தோமா. அதே மாதிரி அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷன் பண்ணுறப்போ இந்த ரேடியல் ஃபோர்ஸாகவும் ஹெட் ஆஃப் த ரேடியஸும் சேர்ந்து ஆர்டிகுலேட் பண்ணும். அதே மாதிரி கொரோனாய்ட் ஃபோர்ஸாகவும் ட்ராக்லியா நாச் ஆஃப் த அல்னாவும் ஃபுல் எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷன் அப்போ ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. So the coronary fossa is just lies above the trochlea and designed in the manner that the coronary process of the ulna fits into the extreme flexion. So இந்த விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா. இது அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன லிகமெண்ட்ஸ் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ லிகமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிகமெண்ட்ஸ் அப்படின்னா லேட்ரல் லிகமெண்ட், மீடியல் லிகமெண்ட் அப்படின்னு 2 லிகமெண்ட் இருக்கும். இது ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட், அல்னார் கொலாட்ரல் லிகமெண்ட், இந்த 2 லிகமெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு கேப்சுலர் லிகமெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீலி மூவபிளாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த 3 லிகமெண்ட்ஸுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அல்னார் கொலாட்ரலும் மீடியல் கொலாட்ரலும் அண்ட் கேப்சுலர் லிகமெண்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேப்சுலர் லிகமெண்ட் சுப்பீரியராக எப்படி அட்டாச் ஆயிருக்கு, இன்ஃப்ரோ மீடியலி, இன்ஃப்ரோ லேட்ரலி,
வந்து என்ன எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சுலர் லெகமெண்ட் வந்து சுப்பீரியராக வந்து லோவர் எண்ட் ஆஃப் த ஹியூமரஸ்குள்ளே அட்டாச் ஆயிருக்கு. அதுக்குள்ளே யார் யார் இருக்கா அப்படின்னா ட்ராக்லியா இருக்குது, கேபிட்டல் ரேடியல் ஃபோர்ஸா, கொரோனாய்ட் ஃபோர்ஸா, ஒலிகிராண்ட் ஃபோர்ஸா, இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ரோமீடியலி வந்து யார் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ட்ராக்லியா நாச். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்னாவோட அப்பர் எண்டு. ஸோ அப்பர் சர்ஃபேஸ் வந்து இதோட ட்ராக்லியா நாச் ஆஃப் த அல்னா கூட இருக்கா. ஸோ இன்ஃபியோமீடியலி வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கும் அந்த கேப்சுலர் லெகமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ஜின் ஆஃப் தி, இது வந்து அல்னா போனா. ஸோ இந்த அல்னாவோட மார்ஜினில் வந்து அட்டாச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளோ லேட்ரலி வந்து ஆன்லார் லெக்மெண்ட் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட், மீடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட். ஸோ இந்த அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட், மீடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட் வந்து 5 மார்க்ஸில் கேட்கறது சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லாமல் கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டாக நான் படிக்க வேணாம். ஸோ இது உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் எழுதிங்க அப்படின்னா ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. 5 மார்க்ஸில் கேட்பாங்க அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட், லேடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட்டை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது இதில் வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரீஃபாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லேட்ரல் லெக்மெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, ரேடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட் வந்து லேட்ரல் லெக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லேட்ரல் எபிகாண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆன்லார் லெக்மெண்ட்டில் பிளெண்ட் ஆகும். ஓகேவா? பிளெண்ட்னா அது கூட போய் சேர்ந்துடும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டயக்ராம் லேட்ரல் எபிகாண்டல், இந்த டயக்ராம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமரஸ் போன். ஸோ இது வந்து ரேடியஸ் போன். ஓகே, இது வந்து ரேடியஸ் போன், இது வந்து ஹியூமரஸ் போன். இது மாதிரி வரைஞ்சிட்டு அண்ட் இது வந்து இது வந்து என்னென்னா லேட்ரல் எபிகாண்டல் அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லார் லெக்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட். ஸோ இது வந்து லேட்ரல் எபிகாண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆன்லார் லெக்மெண்ட் வரைக்கும் எண்டப் ஆயிருக்கு. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இடையில இந்த ரேடியல் கொலாட்ரல் லெக்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இது மட்டுமே நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மீடியல் லெக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியல் லெக்மெண்ட் இஸ் ஆல்சோ known as அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட். ஸோ இதில் வந்து 3 பேண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அது என்னென்ன பேண்ட்ஸ் அப்படின்றது ஆன்டீரியர் பேண்ட், போஸ்டீரியர் பேண்ட், ஆப்ளிக் பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க. ஸோ இது வந்து ஆன்டீரியர் பேண்ட், இது ஆப்ளிக் பேண்ட், இது வந்து போஸ்டீரியர் பேண்ட். ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் பேண்ட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்டீரியர் பேண்ட் வந்து ஸோ இது வந்து மீடியல் காண்டல். ஸோ இந்த மீடியல் காண்டல் ஆஃப் த ஹியூமரஸ்லேருந்து கொனாய்ட் ப்ராசஸ், அதாவது இங்கே வந்து இது வந்து அல்னா போன், இவன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து அல்னா போன். இது வரைக்கும் வந்து அல்னா போனில் உள்ள கொனாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த கொனாய்ட் ப்ராசஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஆன்டீரியர் பேண்ட் எங்கே இருக்குது, மீடியல் காண்டல்லேருந்து கொனாய்ட் ப்ராசஸ் வரைக்கும் இருக்குது, அல்னா வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் பேண்ட். இது வந்து என்னது போஸ்டீரியர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீடியல் காண்டல்லேருந்து ஒலிகிராண்ட் ப்ராசஸ் ஆஃப் தி அல்னா, இதுக்கு பின்னாடி, அதாவது ஒலிகிராண்ட் ப்ராசஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பேக் சைடில் இருக்குது. மீடியல் சைட் ஆஃப் தி ஒலிகிராண்ட் ப்ராசஸோட மீடியல் சைடில் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஆப்ளிக் பேண்ட். ஸோ இந்த ஆப்ளிக் பேண்ட் வந்து ஆன்டீரியராகவும் போஸ்டீரியர் பேண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கும். கனெக்ட் போத் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பேண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு டயக்ராம் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமரஸ் போன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஹியூமரஸ் போன் எப்படி வருமோ அது போட்டுக்கோங்க. ஸோ டயக்ராம் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அது மேலே போட்டதுனால ஒழுங்காக தெரியல. ஸோ இது வந்து என்ன அல்னா போன். ஸோ அல்னா போன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இது மேலே வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் கொடுத்து, ஒரு ஃப்ளாட் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மீடியல் காண்டல், இது வந்து மீடியல் காண்டல், இது வந்து போஸ்டீரியர் பேண்டு, இந்த சைடில் இருக்க போஸ்டீரியர் பேண்டு, இது வந்து ஆப்ளிக் பேண்டு, இது வந்து ஆன்டீரியர் பேண்ட். ஓகே, இது ஈஸியாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் தி அல்னா. ஓகே, அவ்வளோதான் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஈஸியாக இது வந்து 20 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கேட்டாக்கா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதோட நமக்கு வந்து ப்ரீஃபாக நான் சொல்லணும்னா அதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரீஃபாக வந்து கேப்சுலர் லெக்மெண்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன். சுப்பீரியர் இன்ஃப்ரோலேட்ரலியாக. ஸோ அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட். இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ வந்து இந்த ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் டயக்ராம் வரையணும். ஸோ அந்த அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஈஸியாக வந்து ஹியூமரஸ் போன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹியூமரஸ் போனு, இது வந்து அல்னா போன். ஓகேவா? ஸோ இது வந்து மீடியல் காண்டல் ஆஃப் த ஹியூமரஸ், இது கூட கனெக்ட் ஆகி இது வரைக்கும் வந்து சென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம் வந்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக்கில் உள்ளதோட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பேலன்ஸ் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்னார் கொலாட்ரல் லெக்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது நமக்கு தெரியும், ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இது வந்து என்ன மேலே இருக்கிறது வந்து எப்போது அப்பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பாக்ஸ் வந்து எதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா மீடியல் எபிகாண்டல் ஆஃப் த ஹியூமரஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேஸ் வந்து எதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அல்னா. ஓகேவா?
ஸோ அல்னா கூட கனெக்டாக இருக்குது. இது வந்து அல்னா தானே, ஸோ அல்னா கூட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 பாயிண்ட் சொல்லுவோம். ட்ரையாங்குலர் இன் ஷேப், அபெக்ஸ் இஸ் கனெக்டட் மீடியல் எபிகாண்டல் ஆஃப் த ஹியூமரஸ், பேஸ் கனெக்டட் டு த அல்னா. நெக்ஸ்ட் லிகமெண்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் பேண்ட் இருக்கா, ஆன்டீரியர் பேண்டும் போஸ்டீரியர் பேண்டு ஆப்ளிக் பேண்டு மூணு பேண்ட் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் எழுதிக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் 3 பேண்ட், ஆன்டீரியர் பேண்ட், போஸ்டீரியர் பேண்ட், ஆப்ளிக் பேண்ட். இதில் வந்து இந்த ஆன்டீரியர் பேண்டும் போஸ்டீரியர் பேண்டும் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே எது கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா கொரோனாய்ட் ப்ராசஸ் அண்டு ஒலிகிரான் ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே வந்து இது ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த லிகமெண்ட் வந்து அல்னார் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் ஆல் அட்டாச் டு த கொரோனாய்ட் ப்ராசஸ் அண்ட் ஒலிகிரான் ப்ராசஸ். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிகமெண்ட் இஸ் கிராஸ்டு பை அல்னார். இந்த லிகமெண்ட் வந்து யார் கிராஸ் பண்ணி போவா அப்படின்னா அல்னாரை வந்து கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸர் டிஜிட்டோரம் அப்படின்னு ஒரு மசிலுக்கு வந்து இது வந்து ஆரிஜின் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அல்னார் கொலாட்ரல் லிகமெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் பார்க்கலாம். ஸோ ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து எப்படின்னா ஃபேன் ஷேப்டு பேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேன் ஷேப், பார்க்க வந்து ஃபேன் ஷேப் மாதிரி இருக்கான்னு எனக்கும் தெரியல. ஃபேன் ஷேப்டு பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேட்ரல் எபிகாண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ஆனுலர் லிகமெண்ட் இருக்குல்ல, இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் லேட்ரல் எபிகாண்டில் ஆஃப் த ஹியூமரஸ் டு ஆனுலர் லிகமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது என்னத்துக்கு வந்து இந்த லேட்ரல் ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து சுப்பினேட்டல் மசில்ஸ் வந்து ஆரிஜின் கொடுக்குது. அதே மாதிரி எக்ஸ்டென்ஸாக கார்பி ரேடியாலிஸ் ப்ரிவியஸ் அப்படின்னு மசில்ஸ் இருக்குது, அதுக்கும் வந்து இது வந்து ஆரிஜின் கொடுக்குது. ஆரிஜின்னா அந்த இடத்துல இருந்து அந்த மசில்ஸ் வந்து பேர்த் ஆகி வர மாதிரி. ஸோ ஆரிஜின் அங்கே ஸ்டார்ட் ஆகி இன்சர்ட் ஆகும்ல வேறு ஒரு போனில். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹியூமரஸ் போன் கொடுத்துருப்பாங்க அண்ட் இது வந்து ரேடியஸ் போன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இந்த ரேடியல் கொலாட்ரல் லிகமெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இந்த டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து அவ்வளோ புரியலைன்னா இந்த டயக்ராம் நீங்கள் போட்டுக்கோங்க. புரியலைன்னா நான் சொன்ன டயக்ராம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஆன்டீரியராக வந்து பிரேக்கியாலிஸ், மீடியல் நர்வ், பிரேக்கியல் ஆர்ட்ரி, டெண்டன் ஆஃப் பைசெப்ஸ் பிரேக்கி இது கூடலாம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. போஸ்டீரியாக வந்து ட்ரைசெப்ஸ் பிரேக்கி அண்ட் ஆன்கானஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு. மீடியலி அல்னார் நர்வ், ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ், காமன் எக்ஃப்ளெக்ஸார்ஸ் மசில்ஸ். ஸோ இந்த 3 மசில்ஸ் கூடயும் வந்து இந்த 2 மசில்ஸ் கூடயும் அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் அல்னார் நர்வ் கூட இருக்குது. ஸோ மீடியலாக லேட்டரலாக பார்த்திங்க அப்படின்னா சுப்பினேட்டர் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. எக்ஸ்டென்சர் கார்பி ரேடியாலிஸ் ப்ரீவிஸ் அண்ட் காமன் எக்ஸ்டென்சர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மசில்ஸ்லாம் வந்து ரிலேட் ஆகி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 2 மசில்ஸ் ஆச்சும் எழுதிக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட் இதில் வந்து பிரேக்கியல் ஆர்ட்ரி வரும். அதுக்கப்புறம் வந்து பைசெப்ஸ் பிரேக்கியோ டெண்டன் வரும். அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஆன்கானஸ் அதில் பைசெப்ஸ் வரும், இல்லை ட்ரைசெப்ஸ் வரும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அண்ட் மீடியலில் பார்த்திங்க அப்படின்னா அல்னார் நர்வ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். லேட்டரலாக வந்து சுப்பினேட்டர் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த அனட்டமஸ் அரௌண்ட் எல்போ ஜாயின் அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனட்டமஸ் அரௌண்ட் எல்போ ஜாயின் வந்து எது கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா பிரேக்கியல் ஆர்ட்ரி கூட லிங்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரேடியல் ஆர்ட்ரி கூடயும் அல்னார் ஆர்ட்ரி கூடயும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளட் சப்ளை வந்து யாருக்கெல்லாம் வந்து போகுது அப்படின்னா லெகமெண்ட்ஸு, போன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனட்டமஸை வந்து ஒரு பார்ட்டில் அதாவது ஒரு பகுதி இருக்கலாம். இப்போ வந்து லேட்ரல் எபிகான் இருக்கும், மீடியல் எபிகான் இருக்கும். அது மாதிரி ஒரு பகுதிக்கும் ஒரு அனட்டமஸ் ஒரு சப்ளை யார் சப்ளை பண்ணுறா, இந்த பாட்டுக்கு வந்து யார் சப்ளை பண்ணா, இந்த பாட்டுக்கு வந்து யார் சப்ளை பண்ணுறா அப்படின்றது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது லேட்ரல் எபிகாண்டலோட ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து யார் லேட்ரல் எபிகாண்டல் ஆஃப் த ஹியூமரஸில் இருக்கிற ஃப்ரண்ட் சைடில் யார் வந்து பிளட் சப்ளை பண்ணுறா அப்படின்னா ஆன்டீரியர் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் ப்ரொஃபண்டல் பிரேக்கி. ஸோ இது வந்து யார் கூட அனட்டமஸ் ஆகுது அப்படின்னா ரேடியல் ரெக்ரண்ட் பிரான்ச் ஆஃப் ரேடியல் ஆர்ட்ரி. அதாவது ப்ரொஃபண்டல் பிரேக்கி இருக்குல்ல, ஸோ ப்ரொஃபண்டல் பிரேக்கி வந்து ரேடியல் ஆர்ட்ரிக்குள்ள அனட்டமஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் எபிகாண்டலோட பிஹைண்டில் வந்து யார் வந்து அனட்டமஸ் பண்ணுறா அப்படின்றது பார்ப்போம். போஸ்டீரியர் டிசெண்டிங் பிரான்ச் ஆஃப் ப்ரொஃபண்டல் பிரேக்கி. ப்ரொஃபண்டல் பிரேக்கியோட போஸ்டீரியர் டிசெண்டிங் பிரான்ச் வந்து எதுக்குள்ள ஆர்டிகுலேட் ஆகுது, ஸோ எதுக்குள்ள அனட்டமஸ் ஆகுது அப்படின்னா இன்ட்ரோஷியஸ் ரெக்கரண்ட் பிரான்ச் ஆஃப் போஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி. ஸோ உங்களுக்கு இதில் புரியுதா என்னதில்லை. ஸோ பிஹைண்ட் லேட்ரல் எபிகாண்டல் ஆஃப் த ஹியூமரஸோட பின்னாடி வந்து யார் வந்து பிளட் சப்ளை பண்ணுறா அப்படின்னா ப்ரொஃபண்டல் பிரேக்கியோட போஸ்டீரியர் டிசெண்டிங் பிரான்ச். அது வந்து யாருக்கு அனட்டமஸ் ஆகுது அப்படின்னா பிரேக்கியல் ஆர்ட்ரியோட இன்ஃபீரியர் அல்னார் கொலாட்ரல் பிரான்ச். அது வந்து யாருக்கும் அனட்டமஸ் ஆகுது அப்படின்னா இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி. இந்த இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி கூட அனட்டமஸ் ஆகுது. ஓகேவா. ப்ரொஃபண்டல் பிரேக்கி ஆஃப் த டிசெண்டிங் பிரான்ச் வந்து இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி போஸ்டீரியர் இன்ட்ரோஷியஸ் ஆர்ட்ரி கூட
anatomus ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியல் எபிகாண்டில் மீடியல் எபிகாண்டிலோட ஃப்ரண்ட்டில் வந்து யார் anatomus பண்ணுறா அப்படின்னா இன்ஃபீரியர் அல்னார் கொலாட்ரல் பிரான்ச் ஆஃப் தி பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்து அல்னார் ஆர்ட்ரி, அதாவது பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்து அல்னார் ஆர்ட்ரி கூட ஆர்டிகுலேட் பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்து அல்னார் ஆர்ட்ரி கூட anatomus ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியல் காண்டிலோட பின்னாடி, மீடியல் காண்டில் ஆஃப் த ஹியூமரஸோட பின்னாடி வந்து யார் பிஹைண்டில் யார் anatomus பண்ணுறா அப்படின்னா சுப்பீரியர் அல்னார் கொலாட்ரல் பிரான்ச் ஆஃப் த பிரேக்கியல் ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியர் அல்னார் ரெக்ரண்ட் பிரான்ச் ஆஃப் தி அல்னார் ஆர்ட்ரி கூட anatomus ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ப்ரொஃபண்டன்ட் பிரேக்கி, ரேடியல் ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி இதெல்லாம் வந்து பண்ணா மீடியனா ரேடியல்னா மஸ்குலர் குடினஸ்னா இதெல்லாம் வந்து பிளட் சப்ளை ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது ரேடியஸ் போன் வருது, அப்போ ரேடியல்னா அங்கே போகும். அல்னா போன் வந்து அதில் வருது இன்க்ளூட் ஆகுது. ஸோ அல்னார் நர்வ் போகும். அதுக்கப்புறம் மஸ்குலர் குடினஸ்னா மீடியல் நர்வ் போகும். ஸோ இதை நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட்ஸு யார் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்ல வந்து கேட்பாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூமெண்ட்ஸு ஸோ ஃப்ளெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கியாலிஸ், பைசெப்ஸ், பிரேக்கியோரேடியஸ் இந்த 3 மசில்ஸுமே ஹெல்ப் பண்ணும். பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பி வரும். ஓகேவா, ஃப்ளெக்ஷன் அப்போ வந்து பிரேக்கியாலிஸ், பைசெப்ஸ், பிரேக்கியோரேடியஸ் ஹெல்ப் பண்ணும். எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து இதில் 2 தான் பண்ண முடியும், அதாவது 2 மூமெண்ட்ஸ் தான் இதில் வந்து நடக்கும். ஸோ ரெண்டாவது மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து எக்ஸ்டென்ஷன் அப்போ வந்து ட்ரைசெப்ஸ் பிரேக்கியோ ஆன்கோனஸ் மசில்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அடிஷனலாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ எல்போ ஜாயினில் வந்து ஃப்ளெக்ஷனும் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த ஒரு மூமெண்ட்ஸும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ப்ரொனேஷன் சுப்பினேஷன் வந்து எல்போ ஜாயினில் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த எல்போ ஜாயினில் வந்து ப்ரொனேஷன் சுப்பினேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரேடியஸ் போனும் அல்னா போனும் ஆர்டிகுலேட் ஆகி அது வந்து ரேடியோ அல்னா ஜாயிண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ரேடியோ அல்னா ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ப்ரொனேஷனும் சுப்பினேஷனும் எல்போ ஜாயினில் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ரேடியோ அல்னா ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி வந்து எல்போ ஜாயினில் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷனுக்கும் ஃப்ளெக்ஷனுக்கும் யார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஹியூமரோ அல்னா ஜாயிண்ட், அது ஹியூமரஸும் அல்னாவும் சேர்ந்து தான் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணும். ஓகே, மெயின்லி ஹியூமரோ அல்னார் ஜாயிண்ட் வந்து allow us to do flexion and extension அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் புரிஞ்சுக்கோங்க அந்த ஃப்ளெக்ஷன், அதனால இது ஹியூமரோ ரேடியல் ஜாயிண்ட், ஹியூமரோ அல்னார் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கேரிங் ஆங்கிள், anatomus அரௌண்ட் எல்போ ஜாயிண்ட் அண்ட் கிளினிக்கல் anatomy ஆங்கிள், இந்த புக்கில் இருக்கிற எல்லா கிளினிக்கல் anatomy மொத்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6 கிளினிக்கல் anatomy இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அது வீடியோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ, டேக் கேர், பை பை.